இன்னைக்கு क्वेश्चन ஆஃப் தி டேல நம்ம மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இந்த சாப்டர்ல இருந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம். Figure A shows the thin liquid film supporting a small weight is equal to 4.5 into 10 to the power minus 2 Newton. What is the weight supported by the film of a same liquid at the same temperature in figure B and C? Explain your answer physically. Actually நமக்கு வந்து ஒரு மூணு ஃபிகர் நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த மூணு ஃபிகர்ல நமக்கு எந்த ஃபிகர் ஏக்கு நமக்கு டேட்டா நம்ம கொடுத்துருக்காங்க, ஃபிகர் பிக்கும் ஃபிகர் சிக்கும் என்ன வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லிசன், நான் கொஸ்டின் மறுபடியும் கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்த சர்ஃபேஸில் இதில் எல்லாமே நமக்கு வந்து ஒரு தின் சர்ஃபேசஸ், ஓகே, வித் நமக்கு வந்து ஒரு சோப் பபுளில் நமக்கு மேக் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு தின் ஃபிலிம் சர்ஃபேஸ். ஸோ இந்த சர்ஃபேஸில் கண்டிப்பாக ஆப்வியஸாக என்ன செஞ்சுருக்கணும்னா இதில் ஒரு டென்ஷன் நமக்கு வந்து இதில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு வந்து டுவர்ட்ஸ் இன்சைட் நமக்கு வந்து ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ எதுக்கு நம்ம ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு வெயிட் நம்ம ஹேங் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ நான் ஹேங் பண்ணும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக பேலன்ஸ் பண்ணுற மாதிரி மேலே வந்து டென்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வி ஆர் ஹேவிங் சம் வெயிட். ஓகே, ஸோ அந்த வெயிட் பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் சம்திங் நமக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. அந்த வெயிட் நம்ம ஹேங் பண்ணியிருக்கோம். ஸோ அதை அந்த சர்ஃபேஸ் வந்து அது சப்போர்ட் பண்ணுது. இது ஃபர்ஸ்ட் கேஸ்ல. செகண்ட் கேஸ் அண்ட் தேர்ட் கேஸ்ல நமக்கு வந்து என்ன வெயிட் இருக்கணும் அப்படின்றது கேட்டிருக்காங்க கொஸ்டின். இந்த இடத்துல நமக்கு என்ன வெயிட் இருக்கணும் அண்ட் இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன வெயிட் நம்ம ஹேங் பண்ணோம்னா நம்மளால அந்த வெயிட் அந்த சர்ஃபேஸ் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. லிட்டரலா பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் எனர்ஜி, அதாவது சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை லென்த். ஃபோர்ஸ் டிவைடட் பை லென்த். ஆக்சுவலா அந்த ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு இந்த வெயிட்டை அப்போஸ் பண்ற மாதிரியான ஃபோர்ஸ் வந்து இங்க ஆக்ட் ஆகிட்டு இருக்கணும். கரெக்டுங்களா? ஓகே, ஸோ என்ன செஞ்சுக்கலாம், வெயிட் டிவைடட் பை லென்த். ஆக்சுவலா இங்க லென்த் அப்படின்னு சொல்லி லென்த் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இட்ஸ் சர்ஃபேஸ், இப்போ தின் சர்ஃபேஸ். இந்த சோப் பபுள் அப்படின்னு சொன்னாலே டக்கு நம்ம மைண்டுக்கு என்ன ஞாபகத்தில் வரணும்னா நமக்கு வந்து ரெண்டு லென்த் நமக்கு இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒன்று வந்து நமக்கு அவுட்டர் லென்த், இன்னொன்று வந்து இன்னர் லென்த். ஓகே, நமக்கு இந்த பபுள் மாதிரி இருக்கணும்னா இந்த பபுள் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சோப் பபுள் இருக்குன்னா இந்த சோப் பபுள்ல லிட்டரலா we are having 2 layers. ஒன்னு வந்து நமக்கு இன்னர் லேயர், இன்னொன்று வந்து அவுட்டர் லேயர். இன்னர் லேயர் இருக்கும், நமக்கு அவுட்டர் லேயர் இருக்கும். ஸோ அதனால எனக்கு 2 லேயர் இருக்கும். ஸோ அதனால நமக்கு வந்து we are having 2 length. அப்போ நமக்கு வந்து 2L எழுதிக்க போறோம். ஸோ நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் நமக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம டிஃபைன் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஃபார் ஏ சர்ஃபேஸ் டென்ஷன் will be equal to ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெயிட். ஸோ 4.5 into 10 to the power minus 2. 4.5 into 10 to the power of minus 2 Newton divided by 2 into length. So actually பார்த்தீங்கன்னா இங்க எல்லாமே நமக்கு சேம் லென்த் தானே. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல மட்டும் பார்க்குறேன் 40 cm. ஸோ 40 into 10 to the power of minus 2. ஸோ 10 to the power minus 2, 10 to the power minus 2 நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் will be equal to 4.5 divided by 4 to 880. ஸோ மறுபடியும் இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் will be equal to 0.45 divided by 8. Okay, so just என்ன செய்யலாம், surface tension is equal to 0.05. So 5 8 40. So 5 8 40 balance 5. So 0 போடலாம். 5 8 40, 6 48, 6 8 48 balance 2, 0 போடலாம். 2 8 16, 4 5. கரெக்ட்டா? So நமக்கு we are getting surface tension is equal to 0.05625 Newton per meter. So literally பார்த்தீங்கன்னா surface tension will be equal to 5.625 into 10 to the power of minus 2 Newton per meter. ஸோ இதை நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் இது எதுக்கு நான் மீன் பண்றேன் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் கேஸ்ல இந்த சர்ஃபேஸ்ல ஆக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். ஓகே, விச் மீன்ஸ் இந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ். இப்போ இதே சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா லிட்டரலா இங்க பாருங்க சிட்டிசன். இப்போ நமக்கு 3 கேஸ்லயுமே யூ ஆர் நாட் ஹேவிங் எனி சர்ஃபேஸ் டென்ஷனை பொறுத்த அளவுக்கு சி what is the weight supported by the film of the same liquid at the same temperature. same liquid தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கேயுமே நமக்கு சேம் லிக்விட் தான் யூஸ் பண்றோம், இங்கேயும் நமக்கு வந்து சேம் லிக்விட் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இது என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதே டெம்பரேச்சர் நமக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் கேஸ்ல நமக்கு சேம் டெம்பரேச்சர் தான் இருக்க போகுது. ஸோ லிட்டரலா என்ன மீனிங் பாத்தீங்கன்னா சி லிசன், the surface tension is equal to surface tension is equal to force divided by unit length. Okay, 2 into length. இப்போ நமக்கு வந்து இந்த 2 into length அப்படின்றது நமக்கு மாற போறது இல்ல. எங்க ஃபார் B க்கு C க்கு நமக்கு வந்து மாற போறது இல்ல. அதே மாதிரி சர்ஃபேஸ் டென்ஷனும் நமக்கு வந்து மாற போறது இல்ல. ஏன் நமக்கு மாற போறது இல்லைன்னா ஏன்னா நமக்கு வந்து லிக்விட் நமக்கு வந்து சேமா இருக்கு, நம்மளோட டெம்பரேச்சர் நமக்கு சேமா இருக்கு. ஸோ அதுவுமே நமக்கு வந்து இதுவும் நமக்கு சேமா இருக்க போகுது. சர்ஃபேஸ் டென்ஷன் நமக்கு சேமா இருக்க போகுது, இந்த லென்த்துமே நமக்கு வந்து சேமா இருக்க போகுது. ஸோ தட் ஆப்வியஸா இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் விச் மீன்ஸ் நமக்கு வந்து வெயிட் நமக்கு வந்து சேமா தான் இருக்கணும். ஸோ லிட்டரல் என்ன மீனிங் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு எவ்வளவு வெயிட் நம்ம ஹேங் பண்ணிருக்கோமோ, இந்த இடத்துல நமக்கு எவ்வளவு வெயிட் ஹேங் பண்ணிருக்கோம் 4.5 into 10 to the power minus 2 Newton ஹேங் பண்ணிருக்கோமா. ஸோ அதே வெயிட் தான் நமக்கு வந்து இங்கே நமக்கு ஹேங் பண்ணிருக்கணும், இங்கே நமக்கு ஹேங் பண்ணிருக்கணும். விச் மீன்ஸ் W1 is equal to W2 is equal to W
3. ஸோ நம்ம 3 கேஸ்லையுமே சேம் வெயிட் தான் நம்ம ஹேங் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ அந்த 3 கேஸ்லையுமே we are having சேம் சர்ஃபேஸ் டென்ஷன் 1. 3 கேஸ்லையுமே we are going to hang the same weight 2. ஓகே, ஸோ அந்த சர்ஃபேஸ் டென்ஷனோட வேல்யூ நம்ம பார்த்தீங்கன்னா 5.625 into 10⁻⁻2 நியூட்டன் per மீட்டர். ஸோ இந்த கொஸ்டின் தட்ஸ் ஆல். இந்த கொஸ்டின் வந்து அவ்வளோதான். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு நமக்கு மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணும் சர்ஃபேஸ் டென்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ஃபிலிம் சர்ஃபேஸில் we are having 2 சர்ஃபேஸ் ஏரியாஸ் அண்ட் 2 லென்த். ஓகே, அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த இடத்துல நமக்கு வந்து 2 லென்த் நமக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர். ஓகே, அவுட்டர் சர்ஃபேஸ் நமக்கு இன்னர் சர்ஃபேஸ் மாதிரி நமக்கு வந்து 2 லென்த் நமக்கு இங்கே ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் தட்ஸ் இட். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி நமக்கு ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷனோட இந்த செஷன் இந்த வீடியோ நம்ம முடிக்க போகிறோம். நீட் 2026க்கு நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கிளாஸ் கோர்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ லான்ச் பண்ணிட்டோம். ஆன்கோயிங் அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஆன்லைன் கோர்ஸ் ப்ரைஸ் 4,275 ஜிஎஸ்டியோட சேர்ந்து அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 19,574 ஜிஎஸ்டியோட சேர்ந்து. ஸோ இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து லைவ் செஷன்ஸ், ரெக்கார்ட் செஷன்ஸ், அப்புறம் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட், நிறைய டெஸ்ட் சீரிஸ் அண்ட் வீக்லி டெஸ்டஸ் அண்ட் பர்சனலைஸ் மென்டர்ஷிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிராஸ் கோர்ஸோட உங்களுக்கு கவர் ஆகி வந்துடும். ஸோ XPL10 அப்படின்னு ஒரு கோட் நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த கோர்ஸ் பிரைஸ்ல உங்களுக்கு 10% ஆஃபர் கூட நமக்கு கிடைக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு என்னன்னா XPL ஆஃப்லைன் கிளாஸ் கோர்ஸ் நம்ம மார்ச் 27 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறோம். இந்த கோர்ஸ் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னா போர்டு எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் போர்டு எக்ஸாம் முடிச்சு நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000. இது கூட நமக்கு ஜிஎஸ்டி ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷலான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்லைன் கோர்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா ஆன்லைன் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைச்சிடும். அண்ட் திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த சென்டர்ஸ் பக்கமாக இருக்கும் அந்த சென்டர்ஸில் உங்களோட அட்மிஷன் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் 8129000700 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு உங்களோட அட்மிஷன் ரிட்டர்ன் அட்ரஸ் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அகைன் இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு கூட உங்களோட சீட்ஸ் நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். நான் சொல்லணும்னு நினச்சதை சொல்லிட்டேன். இன்கேஸ் இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எதனா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் இந்த QR கோடை நம்ம பார்க்குற நோட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குன்னு கொஞ்சம் நேரத்தில். தேங்க்யூ ஸோ மச். பாய்.